ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம அவர் டார்கெட் தமிழ் 100/100ல் 8th வந்து பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இந்த நிலம் பொது என்றது 8th வந்து சின்ன ஒரு துணைப்பாடம் இருக்கும். அது வந்து என்ன சொல்லுதுன்னா, அது நம்ம வந்து பழங்குடியினர் இருக்காங்க இல்லைன்னா, பழங்குடியினர்கள் வந்துட்டு அந்த லெசனில் சுகுவாமிஸ் பழங்குடியினர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நிலத்தை வந்துட்டு நம்ம இந்திய நாடு வந்து ஆக்கிரமிக்கிறது, அதை வந்து அழிச்சிட்டு புதுசாக ஏதாவது கட்ட போகிறது, அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அதோட தலைவராக இருப்பார். அவர்களோட சுகுவாமிஸ் பழங்குடியினர் இருப்பாங்க. அவங்களோட தலைவர் ஒருத்தர் இருப்பார். அவர் பேர்னா சியாட்டல். அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு நாங்கள் வந்துட்டு நிலத்தை வந்துட்டு தாயாகவும் வானத்தை வந்துட்டு தந்தையாகவும் பார்க்குறோன்ற மாதிரி நிலத்தோட பெருமைகள், அவன் பழங்குடியினர் எப்படி இருக்காங்கன்ற மாதிரியெல்லாம் சொல்லுவார். அதோட கதை தான் இது வந்துட்டு அதனால் அது வந்து கதையில் இப்படி கேட்க மாட்டாங்க. அதில் என்ன, இப்போ அமெரிக்காவில் பூஜை சோன் என்னும் இடத்தில் சுற்றி வாழ்ந்தவர்கள் சுகுவாமிஸ் பழங்குடியினர். அந்த பழங்குடியினர் கேட்கலாம். அதோட தலைவர் யாருன்னு கேட்கலாம். இந்த கட்டுரை பக்தவச்சல பாரதி எழுதிய தமிழக பழங்குடிகள் வந்து எடுத்தது. தமிழக பழங்குடிகள் வந்துட்டு யார் எழுதுறது, பக்தவச்சல பாரதி என்று கேட்கலாம். இந்த லெசனில் இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வெட்டுக்கிளியும் சருகுமானும். இதுவும் அந்த மாதிரி தான், ஒரு சின்ன கதை மாதிரி இருக்கும். இது வெட்டுக்கிளியும் சருகுமானும். தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் எல்லைக்கு அருகேயுள்ள பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளின் காடர்கள் எனும் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். எங்கெங்கே காடர்கள் வந்து வாழ்ந்த பகுதிகள் பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதியில். இங்கே பாருங்கள், கூரன்னா பெண் சருகுமான், பித்தக்கண்ணுனா சிறுத்தை. கூரன்ன்றது பெண் சருகுமான், பித்தக்கண்ணுனா சிறுத்தை. காடர்கள் வந்து மிகச்சிறிய பழங்குடி சமுதாயத்தினர். காடர்கள்ன்றவங்க மிகச்சிறிய பழங்குடி சமுதாயத்தினர். அவங்க பேசும் மொழி கேட்கலாம். காடர்கள் பேசும் மொழி என்ன? ஆள் அலப்பு. காடர்கள் பேசும் மொழி ஆள் அனுப்பு. ஓகே. மனிஷ் சாண்டி, மாத்ரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்திருக்காங்க. யார்? மனிஷ் சாண்டி, மாத்ரி ரமேஷ் காடர்கள் கதைகள் வந்து தொகுத்திருக்காங்க. அதை வந்து யானையோடு பேசுதல் என்ற தலைப்பில் கீதா வந்து தமிழாக்கம் செய்துள்ளார். மாத்ரி ரமேஷும் மனிஷ் சாண்டே வந்து அந்த காடோட கதையை தொகுச்சிருக்காங்க. அதில் தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது யார்? கீதா வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழரோட மருத்துவம். இப்போ தமிழர் வந்து நம்ம தமிழர்லேருந்து இப்போ தான் இங்கிலீஷ் மெடிஷன் இதெல்லாம் வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் வந்து இலைகள் இந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் இருந்தாங்க. அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் வாங்க. பழந்தமிழர்கள் வந்து பாருங்கள், மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றையும் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகா முதலிய கலைகளும் நன்கு அறிஞ்சிருந்தாங்க. தமிழர்கள் தத்துவனா சாங்கியம், ஆசீவகம் போன்றவை உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கு உள்ள ஒற்றுமையை கண்டறிந்தது. சாங்கியம், ஆசீவகம். இது வந்து தமிழோட தத்துவங்கள். வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாருன்னு சொன்னவர் யார்? சித்தர்கள். வேர்பாறு தலைப்பாறு நம்மளுக்கு சித்தர்களும் லெசன் இருக்குது. அந்த சித்தர்கள் பற்றி சின்ன பாயிண்ட் தான் இது. வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாருன்னு சொன்னவர் யார்? சித்தர்கள். ஓகேங்களா? மருந்து என்பது உணவை நீட்சியாக இருந்தது. மருந்துன்றதான் உணவே நீச்சி. நம்ம உணவே மருந்துன்ற ஒரு லெசனெல்லாம் பழைய ஓல்டு புக்கில் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா? அந்த மருந்து என்பது உணவு நீச்சியாகவே இருக்குது. நடைமுறையில் என்னென்ன மருத்துவ முறைகள் இப்போ வந்து நடைமுறையில் இருக்குது? சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அலோபதி மருத்துவம், இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிற மருத்துவ முறைகள். இப்போது தலைக்குள் ஒரு உலகம். நம்ம பிரெயின் இருக்கு இல்லைங்களா? அந்த பிரெயினை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்கேன், அதை பற்றி பார்ப்போம். மனித மூளையில் இருக்கும் செல்களோட எண்ணிக்கை ட்ரில்லியன். நம்ம மனித மூளையில் ட்ரில்லியன் கணக்கான செல்கள் இருக்குது. 100 மில்லியன்னா 10,000 கோடி நியூரான்கள் இருக்குதான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 100 மில்லியனா 10,000 கோடி நியூரான்கள். இந்த நியூரான்கள் வளர்ப்பினால் தான் புத்திசாலித்தனம், படைப்புணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு எல்லாம் இந்த நியூரான்களோட வளர்ப்பினால் தான் புத்திசாலித்தனம், படைப்புணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு. மூளை வந்து முதுகு தண்டிலிருந்து உருவாகுதான். மூளை வந்து எங்கேருந்து உருவாகுது? முதுகு தண்டு. மூளை வந்து 3 பிரிக்கலாம்: உள்மூளை, நடுமூளை, பின்மூளை. உள்மூளை, நடுமூளை, பின்மூளை. இப்போது சிறுமூளைன்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த சிறுமூளை வந்து என்னென்ன பண்ணுதுன்னு பாருங்கள். நம்ம உடலோட அசைவுகளையும் உணர்ச்சியின் வளர்ச்சிகளும் கட்டுப்படுத்துகிறது. சிறுமூளையோட வேலை என்ன? நம்ம உடலோட அசைவு, அப்போ உணர்ச்சிகளோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துறது. மூளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு 800 மில்லிலிட்டர் குருதின்னு என்ன தெரியுதுன்னா பிளட்டு, ரத்தம். மூளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ மில்லிலிட்டர் ரத்தம் தேவை? 800. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
நம்ம மூளை வந்து நம்ம மொத்த பாடியில் 50 ஒரு பகுதி தான் இருக்குது. ஆனால் குறிது உயிர் வலி தேவையில்லை. அப்படி இருந்தும் 50 ஒரு பகுதி இருக்கிறதுக்கு 5 ஒரு பகுதி ரத்தம் தேவை. அது எவ்வளோ தேவை, 50 ஒரு பகுதி தான் வச்சு சின்னதாக தான் இருக்குது. ஆனால் பிளட் வந்து தேவைப்படுறதுல 5 ஒரு பகுதி. இப்போ அந்த 100 லிட்ரு இருக்குன்னா 100 லிட்ரு நம்ம உடம்புக்கு பிளட்டு தேவைன்னா அதில் 20 லிட்ரு மூளைக்கு மட்டுமே தேவைன்ற மாதிரி மீனிங். ஓகேங்களா? ஓகே. தன்னிச்சையான செயல்பாடுகளுக்கு முதுகு தண்டின் குறுக்கிணைப்புகள் இருக்குது. தன்னிச்சையான செயல்பாடுகளுக்கு முதுகு தண்டோட குறுக்கிணைப்புகள் உள்ளன. தலையோட பகுதியில் நடைபெறும் சில தன்னிச்சையான செயல்களான கண்களை திறக்கிறது, தலையை திருப்பும் போது கண்களை நிலைநிறுத்துறது, இதுக்கெல்லாம் மூளை வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தலையோட பகுதி நடைபெற்ற தன்னிச்சையான செயல்கள் என்னென்னது? கண்களை திறக்கிறது, தலையை திருப்பும் போது கண்களை நிலைநிறுத்துவது, இதுக்கெல்லாம் மூளை வந்து செயல்படுது. ஏப்பமிடுதல், இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி, இதுக்கு மூளைக்கு பதிலாக முதுகெலும்பு இருந்தாலும் போதும். ஏப்பமிடுறது, இருமல், தும்மல், கொட்டாவி, இதுக்கெல்லாம் மூளை இல்லாமல் முதுகெலும்பு இருந்தாலும் போதும்னு சொல்கிறாங்க. மூளைக்கு சில நரம்புகள் இடவள மாற்றம் நிகழுது. என்ன மாற்றம்? மூளைக்கு சில நரம்புகளில் இடவள மாற்றம் வந்து நிகழ்து. மூளையோட இடது பகுதியில் பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க. அப்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் வந்து நல்லா ரன் பண்ணுறவங்க, இப்போ பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க நல்லா ஐஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் வருது. நம்மளுக்கும் நம்ம இடது முறை நல்லா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கணும். ஒர்க் பண்ணால் நம்மளும் நல்ல ஒரு போஸ்டிங் போவோம்ன்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அதோட வலது பாதையில் பார்க்க கவிதை எழுதுறது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது, இந்த மாதிரி வலது மூலம் நல்ல வேலை பண்ணும்போது அவங்க வந்து ஆக்ட்ரஸாவோ இந்த மாதிரி ஆகிடுவாங்க. சரிங்களா? உணர்ச்சிகளோட பிறப்பிடம் மூளை. உணர்ச்சிகளோட பிறப்பிடம் மூளை. ஓகேவா? நம்ம 90 நிமிஷத்துக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம்னு ஆராய்ச்சியாலும் சொல்கிறாங்க. 90 நிமிஷம்னா எவ்வளோ? 1 ஹவருக்கு 60 நிமிஷம். இன்னொரு 30 1.5 மணி நேரத்தில் நம்ம எல்லோரும் மனநிலை மாறும். ஒரு முடிவு எடுக்கிறது தான் 90 நிமிஷத்தில் எடுத்துடணும். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம மனசு மாறிடும்ன்ற மாதிரி. சராசரி மனிதன் தன் வாழ்நாள் 20 வருஷம் தூங்குறான். நம்மளாம் 20 வருஷம் தூங்குகிறோம். நெக்ஸ்ட்டு 3 லட்சம் கனவு காண்கிறான். 3 லட்சம் கனவு காண்கிறான். இந்த லெசன் எழுதின ஒரு பேர் சுஜாதா. சுஜாதானா பொண்ணு இல்லை, பையன். அவர் இயற்பெயர் பாருங்க, ரங்கராஜன். மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு வகிச்சிருப்பார். யார் இவர்? நூல்கள் வந்து என் இனிய இந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்க தேவதைகள், தூண்டில் கதைகள் எழுதின நூல்கள் என்ன? இனிய இந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்க தேவதைகள், தூண்டில் கதைகள். இந்த பாடம் அவரோட தலைமைச் செயலகர் நூல் எடுக்கப்பட்டது. சுஜாதா எழுதின தலைமைச் செயலகர் நூல் எழுதப்பட்டது இந்த பாடம். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பல்துறை கல்வி. இப்போ பல்துறை கல்வி பல்துறை கல்வி பற்றி சில இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். பாருங்கள், இளமையில் கல் என்றது முதுமொழி. இளமையில் கல் என்றது முதுமொழி. கல்வி என்பது ஒருவாய் தேடு வழிமுறை என்று, அது மெய்மையை தேடவும் அறநெறிய பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பரிசலுக்கு ஒரு நெறிமுறை என்று விஜயலட்சுமி பண்டிட் சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்க இதை? விஜயலட்சுமி பண்டிட் தெரிந்தால் ஐநா அவையோட முதல் பெண் தலைவர் இவர் தான். ஓகே. வாழ்வுக்குரிய 80 துறைகளுள் காவிய இன்பம் ஒன்று. வாழ்வுக்குரிய 80 துறைகளுள் காவிய இன்பம் ஒன்று. இதெல்லாம் நம்ம பழைய புக்கில் படிச்சிருப்போம் பாருங்கள். இயற்கை ஓவியம்னா 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம், களம் கலித்தொகை, களம் கலித்தொகை. வாழ்வில்லம் திருக்குறள். ஓகேங்களா? இயற்கை இன்ப வாழ் நிலையங்கள்லாம் சிலப்பதிகாரம், மணிமேகலை. இயற்கை தவம்னா சிந்தாமணி, சிந்தா தவம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். அன்பு பெரிய புராணம். இயற்கை இறையுருள் வந்து தேவார திருவாசக திருவாய்மொழிகள். இயற்கை இறையுருள் தேவார திருவாசக திருவாய்மொழி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பொறுத்துக்கள் அப்படியே கேட்பாங்க. எப்படின்னா ஓவியம்னா 10 பாட்டு. ஒரு நமக்கு ஒரு பாட்டை வந்து ஓவியம் வரையணும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கலித்தொகை இன்பக்களம். நம்ம களி சாப்பிட்டா இன்பமாக இருக்கும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கைக்கு திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியம். திருக்குறள் படி நம்ம வாழ்க்கை நடத்த நம்மளுக்கு எந்த கஷ்டம் வராதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் படிக்கும்போது நமக்கு இன்பமாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தவம் சிந்தாமணி. நம்மளுக்கு ஒரு மணி ஏதோ ராஜமணி இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பொக்கிஷமான மணி கிடைக்கணும்னா அதுக்கு தவம் இருக்கணும். நான் வந்து இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். நாமம் ராயணம் ஞாபகம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இப்போ பெரிய புராணத்தில் வந்துட்டு இவர் சைக்கிளர் வந்து கடவுள் மேலே ரொம்ப அன்பார், உருகி அதெல்லாம் இயற்கை ரொம்ப அன்பாக இருப்பாங்க. சிவன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிவன் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதனால தான் கண்ணப்புறம் வந்து கண்ணப்பிடிங்கலாம் சிவன் கொடுத்தாரு. இல்லை அந்த மாதிரி ரொம்ப அன்பாக இருப்பாங்கன்ற மாதிரி ஞாபகம். அன்பு பெரிய புராணம். ஓகே. இயற்கை இறையுருள் தேவர திருவாசக மொழிகள். ஓகே. ஓகேண்ணா. இளங்கோ திருத்தக்க தேவர் பாருங்கள். இளங்கோவடிகள். இளங்கோவடிகளும் திருத்தக்க தேவர், திருஞான சம்பந்தர், ஆண்டாள், சேக்கிலார், கம்பர், பரஞ்சோதி, இவங்க வந்து
சரி இயற்கை கோலத்தை எழுத்தோவியத்தில் இறக்கியவர்கள் தான் இவங்கெல்லாம். ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் ஈழென்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாயில் கல்வி 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 கல்வின்னு வந்தாவே அது குலோத்துங்கன். நான் வச்சுக்கோங்க கல்வி 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 வந்து என்னது குலோத்துங்கன். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் வந்து புற உலக ஆராய்ச்சிக்கு வந்து அறிவியல் வந்து கொழுக்கம்பு போன்றது. புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் வந்து கொழுக்கொம்பு போன்றது. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ படித்தோம்ல அதோட நூல்கள் அதை எழுதுனவர் திருவிக்கா நூல்வெளி திருவிக்கா. இப்போ எழுதி படித்தோம் பார்த்தீங்கன்னா 10 பாட்டு ஓவியம் இதெல்லாம் திருவிக்கா. திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரர். அரசியல் சமுதாயம் சமயம் தொழிலாளர் நலன் என பல துறையில் ஈடுபாடு. இவர் சிறந்த மேடை பேச்சாளர். தமிழ் தென்றல். ஓகேங்களா, இதெல்லாம் எழுதியிருப்பார். இவர் நூல்கள் பாருங்கள். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோழல், பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இந்த மாதிரியான நூல்களாக எழுதியிருப்பார். மனித வாழ்க்கை காந்தியடிகள், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு. இந்த குறிப்பு வந்து இளமை விருந்து என்ற நூலிருந்து எடுக்கப்பட்டது. இங்கிருந்து இளமை விருந்து. நெக்ஸ்ட் ஆண்ட குடிப்பெறுத்தல்ன்றது ஒரு துணைப்பாடம். இவர் அந்த எழுதினவர் குப்பசாமி. இவர் வந்து சிறுகதை ஆசிரியர் ஒருவர். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக இருந்து ஓய்வு பெற்றிருப்பார். ஜெயகாந்தனோட நெருங்கி பழகி ஜெயகாந்தனோட பல்லாண்டு ஒரு நூலை எழுதியிருப்பார். ஜெயகாந்தனோட பல்லாண்டு நூலை எழுதியிருப்பார். ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் குறிப்புகள் நூலில் இருந்து இந்த பாடம் இந்த பாடம் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.